உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிராஸ் டிவி நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மங்கையர் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். என் தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த நாள் நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நம்மையும் இந்த நிகழ்ச்சியையும் ஆண்டுடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, உம்முடைய அன்பை நினைத்து நாம் உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய ஒரே பேரான குமாரனையே எங்களுக்காக கொடுத்தவர், அதோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று நாங்கள் பார்க்கிறோமே. ஆம் சுவாமி, உம்முடைய அன்பிற்கு ஒரு எல்லையே கிடையாது ராஜா. ஆழம், அகலம், நீளம், எல்லை காணாத உம்முடைய அன்பு, அந்த அன்பிலே மூழ்கினவர்களாய் கர்த்தாவே உம்முடைய பாதத்திலே வந்து நாங்கள் நிற்கிறோம் சுவாமி. நீர் எங்களோடு இடைப்படும்படியாய், எங்களோடு பேசும்படியாய், எங்களோடு உறவாடும்படியாய், நாங்கள் அதன் மூலமாய் உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. இந்த நிகழ்ச்சியை நாங்கள் உம்முடைய கரத்திலேயே ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை கடந்து வரட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். லூக்கா 2:10. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த டிசம்பர் மாதத்தில் எல்லோரும் தியானிக்கின்ற ஒரு வசனம்தான் இது. ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்து நாம் தியானிக்கின்றதான காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். டிசம்பர் என்று பிறந்து விட்டாலே எல்லாருக்கும் ஒரு பண்டிகை காலத்தினுடைய உற்சாகம் வந்து விடுகின்றது. ஆக ஏன் இந்த உற்சாகம்? எதற்காக இப்படி கொண்டாடுகின்றோம்? ஏன் அகில உலகத்தில் உள்ள எல்லா நாட்டினரும் இதை கொண்டாடுகின்றார்கள்? அதற்கு ஒரு காரணம், இங்கே தேவதூதன் அந்த இடையர்களை பார்த்து, மேய்ப்பர்களை பார்த்து சொல்கிறாரு, பயப்படாதிருங்கள், இது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லா ஜனத்துக்கும், இந்தியாவில் இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, அமெரிக்காவில் இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, அல்லது இந்த 21வது நூற்றாண்டிலே வாழ்பவர்களுக்கு மட்டுமல்ல, ஆதி பெற்றோரிலிருந்து கடைசி மனிதன் வரையிலும் உள்ள அத்தனை பேருக்கும் இது ஒரு நற்செய்தி. எது ஒரு நற்செய்தி? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீதிலே பிறந்திருக்கிறார் என்பது அவர்களுக்கு நற்செய்தி. நமக்கு பிறந்தார் என்பது நமக்கு ஒரு நற்செய்தியாக இருக்கின்றது. அதைத்தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகின்றோம். ஏன் இது ஒரு நற்செய்தி? ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொல்வது அவ்வளோ பெரிய நற்செய்தியா? அது எப்படி எல்லாருக்கும் அது நற்செய்தியாக இருக்க முடியும்? எல்லா ஜனத்துக்கும் அது எப்படி நற்செய்தியாக இருக்க முடியும்? பல கேள்விகள் பலர் கேட்கலாம். பலருடைய உள்ளத்தில் சிலருக்கு கேட்பாங்க, ஏன் இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுறீங்க? கிறிஸ்மஸ்னால் என்ன என்று கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறுகின்ற நாள். அப்போ பர்த்டே என்று சொன்னாலே எல்லாருடைய பிறந்த நாளையும் நினைவு கூறுகின்ற நாள் தான். ஆனால் அவற்றிற்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பிற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு, நிறைய வித்தியாசம் உண்டு. ஏன் மற்றவர்களை காட்டிலும் இது வித்தியாசமாக இருக்கிறது? ஏன் அவருடைய பிறப்பு எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கின்றது? ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு சந்தோஷம், அதோடு நெருக்கமாக உள்ள உறவினர்களுக்கு சந்தோஷம். ஒரு அரச குடும்பத்திலே ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் அந்த நாட்டில் உள்ளவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இந்த குழந்தை பிறந்தப்போ தேவதூதர்களே வந்து சொல்கிறாங்க, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம், ஒரு நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்றைக்கு நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அந்த நற்செய்தி என்ன?
ஏன் இது நற்செய்தி, ஒரு குழந்தை பிறந்திருக்காங்கன்றது ஒரு பெரிய நற்செய்தியாக தூதனே வந்து சொல்லும்படியாக அவ்வளவு பெரிய காரியம், அவ்வளவு பெரிய பாக்கியம் இதில் என்ன இருக்கிறது என்று சொல்லி தான் நாம் இன்றைக்கு தியானிக்கப் போகின்றோம். முதலாவதாக இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு ஏன் ஒரு நல்ல செய்தி தெரியுமா? யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் அதற்கு பதில் தருகிறது. யோவான் 1:9, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஏன் வந்தார் தெரியுமா? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவர் சொன்ன ஒரு காரியம், நானே உலகின் ஒளி என்று சொன்னார். ஏன் இந்த ஒளியாக அவர் வந்தார்? மற்றவர்களை பிரகாசிப்பிப்பதற்கு. எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இதில் ஒரு வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். அது என்ன சொல்கிறது? உலகத்திலே வந்து. இந்த வந்து என்றால் கொஞ்சம் யோசிக்கணும், எங்கே இருந்தோ வர்றது தான். இப்போ நம்ம சொல்கிறோம்ல, எங்கே வந்திருக்கீங்க? இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்தாங்கன்னா நம்ம கேட்போம், எங்கேருந்து வர்றீங்க என்று கேட்போம். அவங்க என்ன சொல்லுவாங்க? நாங்கள் இந்த ஊரிலிருந்து வருகின்றோம். அதே போல் ஏதாவது ஒரு இன்டர்வியூக்கு ஒரு கார்டு வந்திருக்குன்னா உடனே சொல்லுவோம், ஏதோ கார்டு வந்திருக்குன்னா ஏதோ ஒரு இடத்திலிருந்து வருவது. அப்போ எந்த கம்பெனியிலிருந்து வந்திருக்கிறது? எம்ப்ளாய்மெண்ட் ஆர்டர் வந்தால் எங்கிருந்து வந்திருக்கிறது? எந்த ஊரிலிருந்து? ஆக வந்து என்று சொல்லும் பொழுது அதை எதை குறிக்கிறது என்றால், ஏற்கனவே ஒரு இடத்தில் இருந்தது, இப்பொழுது இங்கே வந்திருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதை போல தான் இங்கே உலகத்திலே வந்து. அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்திருக்காருன்னா அதற்கு முன்னாடியே அவர் எங்கேயோ இருந்திருக்கின்றார். திடீரென்று குழந்தை பிறந்த பிறகுதான் அப்படி ஒரு பிறவி என்று அல்ல. உலகத்திலே வந்து, அப்போ உலகத்திற்கு வந்திருக்கிறாரு. வந்தார்னா இதற்கு முன்பதாக அவர் எங்கேயோ இருந்திருக்கின்றார். அப்படி என்றால் அவர் எங்கே இருந்தார், எப்பொழுது இருந்தார்? அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள் சொல்கின்றது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. பாருங்கள், அப்போது இந்த உலகத்தில் வர்றதுக்கு முன்னாடி அவர் எங்கே இருந்தாராம்? அதே யோவான் 1ஆம் அதிகாரம் 2வது சொல்கிறது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அதே தான் நீதிமொழிகளையும் பார்க்குறோம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் 23வது வசனம் சொல்கிறது, பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆக இந்த பூமி உண்டாவதற்கு முன்பதாகத்தாமே அவர் அங்கே இருந்திருக்கிறார். மேலும் அங்கே 30வது வசனம் சொல்கிறது, நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாக இருந்தேன், நித்தமும் அவருடைய மனமகிழ்ச்சியாக இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். பாருங்கள், அப்போ ஆண்டவர் உலகத்திலே வந்து வேற எந்த ஒரு பிறவையும், அது ஒரு சிலர் சொல்லுவார்கள் தெய்வ பிறவி என்று சொல்லுவார்கள், அவதாரம் என்று சொல்லுவார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் பிறந்த பிறகு அல்லது அவருடைய கற்பனையிலே அல்லது சில சமயங்கள் அவர்களாகவே யூகித்து கொண்டு இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் என்று தான் சொல்ல முடியுமே தவிர, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பிறப்பதற்கு முன்பதாகவே வேறு எங்கேயோ இருந்திருக்கின்றார். பரலோகத்திலே தேவனோடு இருந்திருக்கிறார். பூமி உண்டாவதற்கு முன்பதாகத்தாமே அவர் இருந்திருக்கிறார். ஆதியிலே வார்த்தையாக இருந்திருக்கின்றார். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தான் மனிதனாகி இன்றைக்கு இயேசு பாலகனாய் பிறந்தார். இது ஒரு விசேஷித்த காரியம். அநேகர் நாம் அதை உணர்ந்து கொள்வதே இல்லை. இயேசு பிறந்த பிறகுதான் இயேசுன்னு ஒருவர் இல்லை, அதற்கு முன்பதாக. ஆக உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், இதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகத்தாமே அவர் பரலோகத்தில் இருந்தார், பிதாவோடு இருந்தார், வார்த்தையாக இருந்தார். அங்கு இருந்து தான் உங்களையும் என்னையும் மீட்டெடுக்கும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தார். ஆக இப்போ இந்த உலகத்திற்கு வந்து என்ன செய்கின்றார்? வந்தது நோக்கம் என்ன? எந்த மனுஷனையும் பிரகாசிக்க வல்லவராக இருக்கிறார். இதுதான் நற்செய்தி. இந்த உலகத்திற்கு வந்தது ஏன் நற்செய்தி தெரியுமா? எல்லோரையும், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒரு வல்லமை உள்ளவராக அவர் காணப்படுகின்றார். வேதத்தில் பார்க்குறோம், அப்போஸ்தலர் பணியில் ஒருவரை குறித்து பார்க்கிற 9வது அதிகாரம் 3வது வசனத்தில் பார்த்தோம்னா, அப்போஸ்தலர் பணி 9ஆம் அதிகாரத்தில் சவுலை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சவுல் எப்படிப்பட்டவனா, 1ஆம் வசனம், சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் அந்த புதிதாக பின்பற்றுகின்ற மார்க்கத்தை உடையவர்கள் யார்? இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக தேவனாக ஏற்றுக்கொண்டவர்கள் யாரோ, அவருடைய மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்கள் யாரோ அவர்களை பயமுறுத்தி கொலை செய்யும்படியாக பெர்மிஷன் வாங்கிட்டு வரான். அப்படி வரும்பொழுது 3வது வசனம் சொல்கின்றது, அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவர் யார்? எவ்வளவு மோசமானவர் என்று சொன்னால், இயேசுவை அறிக்கை பண்ணி கொண்டிருக்கின்ற அது ஸ்திரீகளோ குழந்தைகளோ பெரியவங்களோ சின்னவங்களோ அவர்கள் எல்லாரையும் கட்டி எருசலேமுக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு துன்புறுத்தி அவர்களை கொலை செய்து மறுபடியுமாக அவர்களே இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க வைக்க வேண்டும் என்ற மூர்க்க குணம் உடைய ஒரு சவுல். அப்படி வந்து கொண்டிருந்த அந்த மனிதனை தான் தமஸ்குவுக்கு பக்கத்தில் வரும்பொழுது ஒரு ஒளி அவன் மீது வீசியது என்று சொல்லி பார்க்கின்றோம். அந்த ஒளியினுடைய அந்த வல்லமை தாங்க முடியாதபடிக்கு கீழே விழுந்த பொழுது தேவனுடைய குரல் ஒலிக்கின்றது, சவுலே சவுலே என்று சொல்லி, ஏன் நீ என்னை துன்பப்படுத்துகின்றாய்? அப்போ கேட்குறான், நீங்கள் யார்? உங்களை எனக்கு யாருன்னே தெரியவில்லையே என்று சொல்லும் பொழுது, ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமோ? எப்படிப்பட்ட முரட்டாட்டமான ஒரு மனிதனை கர்த்தர் சந்திக்கிறார். அப்படி சந்தித்த பிறகு நடந்த ஒரு காரியம் தொடர்ந்து வாசித்தோம் என்று சொன்னால், அப்போஸ்தலர் பணி 9வது அதிகாரத்திலே 14, 15, இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறார். தேவன் எப்படி யாரை தெரிந்து கொண்டார்? யாருக்கு? அப்போஸ்தலர்கள் எல்லாம் எங்கே பிரசங்கம் பண்ணி கொண்டு இருந்தாங்கன்னா, யூதர்களுக்கு மத்தியில் எருசலேமை சுற்றியுள்ள பட்டணங்களில் தான் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருந்தார்கள். ஆனால் இங்கே தேவன் என்ன சொல்கின்றார்? இந்த மனுஷன், எந்த மனுஷன்? இந்த முரட்டாட்ட குணமுள்ள மனுஷன். இயேசு என்று சொன்னாலே அவர்களை பிடித்து கட்டி அவர்களை துன்புறுத்தி அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற மூர்க்க வெறியுள்ள ஒரு மனிதன் சந்திக்கப்பட்டால், அவனை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அவனுக்குன்னு ஒரு திட்டம் வச்சுருக்கிறேன்ப்பா, நீ அவனுக்காக ஜெபம் பண்ணு, நீ அவனுக்காக ஜெபம் பண்ணு. ஏனென்றால் அவன் புற ஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிற நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டார் பாருங்கள். எவ்வளவு பெரிய முரட்டாட்ட குணமுள்ளவன், கொடூர குணமுள்ளவன், அவனை கர்த்தர் சொல்றார், நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், அதனால் நீ அவனுக்காக ஜெபம் பண்ணு என்று சொல்லி அவர் சொல்வதை, அனனியாவிடம் சொல்வதை நாம் கேட்கின்றோம். அப்படிப்பட்ட அந்த சவுல் தான் இதற்கு பிறகு பவுலாக மாறி எவ்வளவு உபத்திரங்களுக்கு மத்தியிலும் கஷ்டங்களுக்கு மத்தியிலும் வேதனைகள் நஷ்டங்களுக்கு மத்தியிலும் சொல்கிறாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? என்னை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆகவே தான் நாம் சொல்லுகின்றோம், இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாய் அவர் இருக்கின்றார்.
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். அது ஒரு பெரிய நற்செய்தி என்றால் காரணம் என்ன? நீங்கள் யார் மனம் திரும்ப மாட்டாங்க, யார் முரட்டாட்டமாக இருக்காங்க, யார் மோசமாக இருக்காங்க, யார் பெரிய பாவியாக இருக்காங்க, இதிலிருந்து அவர்களுக்கு மீட்டுக்கொள்ள அவர்களை கேட்க ஆளே இல்லையா என்று சொல்லி யாரை பற்றியெல்லாம் நாம் பேசி கொண்டிருக்கின்றோமோ, யாரை பற்றியெல்லாம் நாம் சபித்து கொண்டிருக்கின்றோமோ, அவர்களையும் மாற்றக்கூடிய வல்லமை உடையவர் தான் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அநேக சாட்சிகளை நாம் கேள்விப்படுகின்றோம். அநேக ஊழியக்காரர்கள் சொல்லி, முன்பு நான் அவ்வளோ முரட்டாட்டமாக இருந்தேன், நான் அந்த இயக்கத்திலே இருந்தேன், இந்த இயக்கத்திலே இருந்தேன், கிறிஸ்துவர்கள் என்றாலே பிடிக்காது, அநேக தேவாலயங்களை இடித்திருக்கின்றேன், ஊழியக்காரர்களை துன்பப்படுத்தியிருக்கின்றேன். கர்த்தர் என்னை ஒரு நாள் சந்தித்தார். இன்றைக்கு அவர்கள் மூலமாக கர்த்தர் செய்கின்ற காரியங்கள் மிகவும் பிரமிக்கத்தக்கவைகளாக காணப்படுகின்றது. ஆக எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாய் என் தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்திற்கு வந்தார். அப்படிப்பட்டவர்களை சந்திப்பதற்காக, பிரகாசிக்க செய்வதற்காக, மனம் திருப்புவதற்காக, தனக்கு உகந்த பாத்திரமாய் மாற்றி அமைப்பதற்காக, தன்னுடைய ஊழியத்தை வல்லமையாய் செயல்படுத்துவதற்காக என் தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்திற்கு வந்தார். ஆகவே நீங்கள் கலங்க வேண்டாம். கணவனை குறித்தோ பிள்ளைகளை குறித்தோ, இப்படி குடிகாரராக இருக்கிறாங்க, பொறுப்பற்றவங்களாக இருக்கிறாங்க, பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்க, முரட்டாட்டமாக இருக்கிறாங்க, எனக்கு இருக்கிற பாஸ் ரொம்ப மோசம், எதையுமே அவர் நியாயமாக செய்வதில்லை, அநீதி நிறைந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், கவலையே படாதீர்கள். எப்படிப்பட்ட மனிதனையும் சந்திக்க என் தேவன் வல்லமை உடையவராக இருக்கின்றார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாய் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். இதுதான் உங்களுக்கு கிடைக்கின்ற நற்செய்தி. அதே போல் எஸ்தரை குறித்து பார்க்கிறோம். எஸ்தரின் புத்தகத்தில் அவள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பவர்கள் என்று சொன்னால், எஸ்தரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, அவள் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அத்சாலை வளர்த்தான். ஆக அவள் எங்கே வளர்றான்னு சொன்னால், தன்னுடைய பெரியப்பா பையனுடைய வீட்டில் அவள் வளர்கின்றாள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். மொர்தெக்காய் யார்? இந்த எஸ்தருக்கு பெரியப்பா மகன். அதில் என்ன சொல்லிருக்க? அவன் என்பது இங்கே மொர்தெக்காய் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய, தன்னுடைய சித்தப்பாவின் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அத்சாலை வளர்த்தான். ஆக தாய் தகப்பன் இல்லை, ஏறக்குறைய ஒரு அனாதை. அதிலும் பெரியப்பா சித்தப்பா என்று கூட அல்ல, அவர்களுடைய பையன் என்று சொன்னால் இவளுக்கு அண்ணன் முறை. அந்த அண்ணனிடம் போய் எல்லா இவளுடைய குறைகளையோ, இவளுடைய சந்தேகங்களையோ, மனசில் உள்ள காரியங்களையோ ஃப்ரீயாக பகிர்ந்து கொள்ள முடியாது. ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்த அந்த பிள்ளையை எஸ்தரின் புத்தகம் அந்த 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் என்ன பார்க்கின்றோம்? 127 நாடுகளுக்கு அரசனான அகாஸ்வேரு தனக்கு பட்டத்து ராணியாக மனைவியாக ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லி பார்க்கின்றோம். எவ்வளவு பெரிய மாற்றம் பாருங்கள். அனாதியாய், கேட்பதற்கு யாருமே இல்லாமல் அண்ணனுடைய அரவணைப்பில் மாத்திரம் வளர்ந்து கொண்டிருந்த ஒரு பெண், சாதாரண நிலைமையில் உள்ள ஒரு பெண், இப்பொழுது மகாராணியாக 127 நாடுகளுக்கு அரசனாக இருக்கக்கூடிய அகாஸ்வேரு மன்னனுக்கு மனைவியாக, பட்டத்து ராணியாக உயர்த்த என் தேவனால் கூடும், என் தேவனால் கூடும். இதுதான் நற்செய்தி. இதற்காகத்தான் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க முடியும். நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், எனக்கு சரியான படிப்பு இல்லையே, எனக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இல்லையே, என்னை பற்றி கேட்பார் யாருமே இல்லையே, நான் இப்படி நிராதரவராக இருக்கின்றேனே, திக்கற்றவனாக இருக்கின்றேனே. கவலைப்படாதீர்கள், உங்களை உயர்த்த என் தேவனால் கூடும். அதற்காகத்தான் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பாவ கட்டுகளிலிருந்தும் சாப கட்டுகளிலிருந்தும் நம்மை மீட்டு எடுப்பதற்காகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார். வேற எதுக்குமே இல்லை. உங்களையும் என்னையும் உயர்த்துவதற்காக, இழந்து போன அந்த தேவ மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக, பாடுகளையும் வேதனைகளையும் தான் சுமந்து தீர்க்கும்படியாகத்தான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக அவதரித்தார், பாலகனாக பிறந்தார்.
ஆகவே தான் அந்த தூதர்கள் சொல்லுகின்றார்கள், எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நற்செய்தி. ஏன் இந்த கிறிஸ்து பிறப்பு ஒரு நற்செய்தி? அவருடைய பிறப்பு என்ன செய்கின்றது? எந்த மனுஷனையும் எந்த நிலைமையில் நாம் இருந்தாலும் நம்மை உயர்த்த, நம்மை மேன்மைப்படுத்த, நம்மை கனப்படுத்த அவர் வல்லமை உடையவராக இருக்கின்றார். வல்லமை உள்ளவர் பிறந்து விட்டார், உனக்காக எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார், எனவே நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ற இந்த நற்செய்தி தான் எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை கொடுப்பதாக இருக்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அடுத்ததாக இன்னொரு காரியம், ஏன் இது நற்செய்தி என்று சொல்லுகின்றோம்? எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாக இருக்கிறார், ஆகவே அது நற்செய்தி. அடுத்தது இரண்டாவதாக நான் பார்க்கிறது, அவருடைய பிறப்பு தாழ்மை உள்ளவர்களை என் தேவன் எவ்வளவாய் ஆசீர்வதிக்கிறார், எவ்வளவாய் நேசிக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். உண்மையிலே நம்ம யாரை நேசிப்போம் தெரியுமா? நமக்கு யாராவது நல்லது செய்கிறாங்கன்னா அவங்கள நேசிப்போம், யார்கிட்ட இருந்தாவது உதவி கிடைக்கும்னா அவங்கள நேசிப்போம், யாரை தேடி நம்ம போவோம், யார் நமக்கு உதவி செய்வாங்க, யார் நமக்கு சாதகமாக இருப்பாங்க, யார் நம்மீது அன்பு செய்வாங்க, இப்படி உள்ளவங்கள தான் தேடி போவோம். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்திலே வந்த பொழுது எப்படி தேடி வந்தார் தெரியுமா? எதை தேடி வந்தார் தெரியுமா? தாழ்மையை, புறக்கணிக்கப்பட்டதை, ஒடுக்கப்பட்டதை, எல்லாரிலும் அற்பமாய் எண்ணப்பட்டதை, இப்படிப்பட்டதைத்தான் அவர் தேடி வந்தார். இதுதான் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 48வது வசனத்தில் கன்னிமரியாள் என்ன சொல்கிறார் பாருங்கள். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். பாருங்க, கர்த்தர் எதை நோக்கி பார்த்தாராம்? அடிமையின் தாழ்மையை அவர் நோக்கி பார்த்தார். ஆனால் இந்த உலகம் எதை நோக்கி பார்க்கிறது? பகட்டையும் ஆடம்பரத்தையும் வீணான காரியங்களையும் அந்தஸ்தையும் இதை தான் நோக்கி பார்த்து அவங்க பின்னாடி போகுது, அவர்கள் பின்னாக போகிறது. நீ கஷ்டப்படுகிறாய் என்று சொன்னால் உன்னை நோக்கி ஒருவரும் வரமாட்டார்கள். ஏனால் வந்தால் உனக்கு ஏதாவது செய்ய வேண்டி வந்து விடுமோ, நீ அவர்களை அப்படியே பற்றி பிடித்து கொள்வாயோ, தொடர்ந்து உன்னை தாங்க வேண்டிய சூழ்நிலை வந்து விடுமோ, உலகம் ஒதுங்கி போய்விடும். அல்லது தாழ்த்தப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுது உன்னை தேடி யாரும் வரமாட்டார்கள். காரணம் என்ன? அவர்களை தேடி போனால் என்னுடைய பிரஸ்டீஜ் என்ன ஆவது? அவர்களோடு நான் தங்கினால் என்னுடைய பவர் என்ன ஆவது? இப்படியாக நினைப்பது தான் இந்த உலகம். எதை நோக்கி பார்க்கின்றது? இந்த உலகம் பகட்டையும் ஆடம்பரத்தையும் அந்தஸ்தையும் பணத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் இதைத்தான் நோக்கி பார்க்கிறது. ஆனால் என் தேவன் எதை நோக்கி பார்த்தார்? தாழ்மையை. ஏதோ அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அவருடைய பிறப்பு நாம் கொண்டாட இருக்கின்றோமே, நினைவு கூற இருக்கின்றோமே, அவருடைய பிறப்பிலேயே நமக்கு அது தெரிகின்றதல்லவா? எந்த இடத்தை அவர் தேர்ந்தெடுத்தார்? அவர் பிறப்பதற்கு என்று எவ்வளவோ பெரிய பட்டணங்கள் இருந்திருக்கும், பெரிய ஆடம்பரமான நகரங்கள் இருந்திருக்கும். அதெல்லாம் விட்டல, அவற்றையெல்லாம் அவர் தேர்ந்தெடுக்கவில்லை. மீகாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் பார்க்கின்றோம். அதில் சொல்கிறாரு, எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதேயாவிலே 1000ங்களுக்குள் சிறியதாக இருந்தாலும் உன்னை ஆள போகிறவர் இங்கிருந்து தான் புறப்பட்டு வரப்போகிறார். ஆக எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லெகேமே, நீ 1000ங்களுக்குள் சிறியதாக இருந்தார். ஆக அந்த பட்டணங்கள்லேயே மிகவும் சிறியதாக இருக்கிற ஒரு இடம் எதுன்னா இந்த பெத்லெகேம் தான் இருப்பதுலேயே ரொம்ப சின்னது. ஆக அந்த சிறிய இடத்தை தான் அவர் என்ன செய்தார்? தனக்கு அந்த ஊரை தனக்கு என்று தெரிந்தெடுத்தார். அது மட்டுமல்ல, அவர் தெரிந்தெடுத்த பெற்றோர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பணக்காரர்களோ, படித்தவர்களோ, அந்தஸ்தில் உயர்ந்தவர்களோ, அல்லது சமுதாயத்தில் அதிகமாக கனம் பெற்றவர்களோ அப்படி அல்ல.
அவருடைய குடும்பம் யோசேப்பு மரியாளுடைய குடும்பம் ஒரு ஏழை தச்சன் குடும்பம் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக ஒரு எளிய குடும்பத்தை தான் அவர் தனக்கு பெற்றோர்களாக அந்த குடும்பத்தை அவர் தெரிந்தெடுத்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அவர் பிறந்த இடம் எப்படி? தெரிந்தெடுத்த ஊரும் இருக்கிறதுலையே சின்ன ஊர் பெத்லெகேம். தெரிந்தெடுத்த குடும்பம் சாதாரண ஏழை குடும்பம். அவர் பிறப்பதற்கு என்று எடுத்த இடம், இப்பொழுதெல்லாம் நம்ம பார்க்குறோம், ஒரு குழந்தை ப்ரெக்னென்ட் ஆகிவிட்டார்கள் என்று சொன்னால் இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் எது, நல்ல ட்ரீட்மெண்ட் எங்கே கிடைக்கும், நல்ல மருத்துவர்கள் எங்கே இருக்கிறார்கள், இப்படி தான் தேடி ஓடி எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இது உலக இயல்பு. ஆனால் இங்கே அவர் பிறந்த இடம் எது தெரியுமா? ஒரு மாட்டு தொழுவம். ஏனென்றால் சத்திரத்தில் அவர்களுக்கு இடமில்லை, ஊருக்குள் அவர்களுக்கு இடமில்லை. ஆகவே ஒரு அற்பமாக எண்ணப்பட்ட அந்த தொழுவத்தில் தான் என் இயேசு பிறந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்படியாக அவர் பிறந்த காரியம், பிறந்த இடம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால் உலக மக்களால் புறக்கணிக்கப்பட்டதாக, உலக மக்களுக்கு அது ஒரு நிர்விசாரமான ஒரு இடமாக கருதப்படுகின்ற அந்த இடத்தை தான், அந்த பெற்றோரை தான், அந்த ஊரை தான் என் தேவன் தெரிந்தெடுத்தார். என் தேவனாகிய கர்த்தர் அதைத்தான் தெரிந்தெடுத்தார். அது மட்டுமல்ல, இயேசு பிறந்த செய்தியை முதலாவது யாருக்கு அறிவித்தார்கள்? தேவதூதர்கள் ஓடி போய் அந்த ஏரோது அரண்மனையில் இருக்க ஏரோதுக்கு சொன்னாங்களா இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து பிறந்துட்டாருன்னு? இல்லை. அங்கே எத்தனையோ நியாய சாஸ்திரிகள் இருந்தார்கள். அவர்களிடம் போய் தேவதூதர்கள் சொன்னாங்களா தோ கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்து விட்டார் என்று? அல்ல. அதே போல் பிரதான ஆசாரியர்கள், ஊழியம் பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள், அங்கே போய் சொன்னார்களா? வேத சாஸ்திரிகள் இருக்கின்றார்கள், அவங்களாம் எப்போ பிறப்பார் என்பதை குறித்து ஆராய்ந்து கொண்டு இருப்பவர்கள், அவர்களிடம் போய் சொன்னார்களா? அல்ல. ஒன்றுமே அறியாத பாமர மக்களாகிய சமுதாயத்தினரால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு பிரிவினராக இருந்த அந்த மேய்ப்பர்களிடம் போய்தான் முதலாவது இந்த செய்தி சொல்லப்பட்டது. கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்து விட்டார். எல்லா ஜனத்துக்கும் நல்ல செய்தியை கொடுக்கின்ற ஒரு நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அது என்ன செய்தி? தாவீதின் ஊரிலே அவர் பிறந்திருக்கின்றார். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அந்த பிள்ளையை என்ன செய்திருக்காங்க? துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று சொன்னார். ஆக கிறிஸ்து பிறந்த செய்தியுமே முதலாவது யாருக்கு கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் இந்த மேய்ப்பர்களுக்குத்தான் கொடுக்கப்பட்டது. என்ன இதில் நற்செய்தி? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கர்த்தர் யாரை தேடி வருகின்றார்? யாரை தேடி வருகின்றார்? யாரை நேசிக்கின்றார் என்று சொன்னால் பெருமை உள்ளவர்களே அல்ல. யார் தங்களை தாழ்த்தி இருக்கின்றார்களோ, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் அதைத்தானே சொல்கின்றது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரனே சகோதரியே, யாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். யாரும் நம்மளை கவனிக்கிறது இல்லையே, எல்லாரும் என்னை ஒதுக்குறாங்களே, எனக்கு படிப்பு வரலேன்னு என் குடும்பத்தில் உள்ளவங்களே என்னை ரொம்ப கீழ்த்தரமாக பேசுகிறார்களே, படித்து விட்டு இன்னும் வேலைக்கு போய் சம்பாதிக்கவில்லையே என்று சொல்லி என் மனம் புண்படும்படியாக எல்லாரும் பேசி கொண்டு இருக்கின்றார்களே, நான் எவ்வளவு முயற்சித்தும் தொழிலிலே அபிவிருத்தி அடைய முடியவில்லை என்று சொல்லி எல்லோரும் என்னை கீழ்த்தரமாக பார்த்து கொண்டு இருக்கிறார்களே, இப்படியெல்லாம் நினச்சி மனம் உருகி போய், மனம் குன்றி போய், மனம் உடைந்து போய் இருக்கின்ற சகோதரனே சகோதரியே, ஏன் எல்லா வீட்டிலெல்லாம் பிள்ளைகள் நன்றாக படித்து நல்ல வேலையில் நல்ல சம்பாத்தியத்தில் இருக்காங்க, ஆனால் என் வீட்டில் இப்படி நடக்கவில்லையே என்று சொல்லி புலம்பி தவித்து கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், அவர் அடிமையின் தாழ்மையை கண்ணோக்கி பார்த்தார். உங்கள் தாழ்மையை, நீங்கள் இருக்கின்ற நிலைமையை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். நாள் ஒன்று வரும், நேரம் ஒன்று வரும், அப்பொழுது நீங்கள் நினைப்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மேலாக அவர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். இது தான் நற்செய்தி, வேற ஒன்றும் இல்லை. கர்த்தர் இந்த உலகத்திற்கு வந்ததே பாவிகளை ரட்சிப்பதற்காக. அது மாத்திரமல்ல, பாவ சாப கட்டுகளில் இருந்தும்
திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் அவர் தேவனாயிருக்கின்றார். திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் நான் தேவனாயிருக்கிறேன் என்று சொல்கின்றார். ஆகவே நீங்கள் உங்கள் கண்ணீரை துடைத்து கொள்ளுங்கள், கண்ணீரை துடைத்து கொள்ளுங்கள். அந்த இயேசு உங்களுக்கு வாழ்வளிப்பதற்காகத்தான், உங்களை உயர்த்துவதற்காகத்தான் அவர் இந்த உலகத்திலே பாலகனாய் பிறந்தார். எனவே தான் வேதம் சொல்கின்றது, அவர் எல்லாருக்கும் இது ஒரு நற்செய்தி. எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் உயர்த்த வல்லவர் அவர். தாழ்மையில் இருக்கின்ற நம்மை கண்ணோக்கி பார்த்து ஏற்ற வேளையிலே நமக்கு சகாயம் பண்ண அதற்காகத்தான் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த நற்செய்தியை எல்லாருக்கும் சொல்ல வேண்டும். கிறிஸ்துமஸ் என்று சொல்லும் பொழுது எதை போய் மற்றவர்கள் சொல்வது? இயேசு பிறந்தார், இங்கே பிறந்தார், அங்கே ஏன் பிறந்தார்? அவர் பிறந்ததினால் வந்த விளைவு என்ன? அதை முதலாவது கிறிஸ்துவர்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த உண்மையான சந்தோஷம் நமக்குள் இருக்கும் பொழுது நாம் மற்றவர்களோடு கூட அதை பகிர்ந்து கொள்ள நமக்கு வாய்ப்பு இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, மூன்றாவதாக ஒரு காரியம், லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்போ நம்ம தியானத்திற்கு எடுத்துக்கொண்டது. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எல்லா ஜனத்துக்கும். அப்போஸ்தலர் 9:15 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ இப்போ அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். இந்த நற்செய்தி இஸ்ரவேலருக்கு மாத்திரமல்ல, புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் அடிமைகளுக்கும் எல்லோருக்கும் இது ஒரு நல்ல செய்தி. அதற்காகத்தான் நான் இங்கே வந்தேன். ஆக எல்லா ஜனத்திற்கும் உரியவர் என்பது தான் இந்த நற்செய்தி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏதோ கிறிஸ்துவ மதத்திற்குரியவர் அல்ல. மதம் என்பது நாம் வைத்து கொண்டது தான். கிறிஸ்துவ மதம் என்று மக்கள் தான் வைத்து கொண்டோம். நான் கிறிஸ்துவ மதம், அந்த மதம், இந்த மதம் என்று. இந்த மதம் என்று வைத்ததே மனிதர்கள் தானே தவிர கடவுள் மதம் என்று ஒன்று வைக்கவில்லை. யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்கின்றோமோ அவர்கள் அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் என்று தான் அவர் நம்மை அழைக்கின்றாரே தவிர கிறிஸ்தவங்களுக்கு நான் தேவன், மற்றவங்களுக்கு இல்லை என்று சொல்லவில்லை. அவர் சொல்கிறார், யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்கள் எல்லோரும் அவருடைய பிள்ளைகள். ஏற்றுக்கொள்ளாதவர்களை தான் அவர் புறஜாதி என்று சொல்லி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் அவரை பற்றிய வெளிச்சம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அதற்கு காரணம் என்ன? நாம் இன்னும் நம்மை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இயேசுவின் பிறப்பை குறித்த ஒரு தெளிவான விளக்கம் நமக்கு இல்லை. இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொன்னால் அதற்கு சரியான பதில் கொடுக்க நமக்கே தெரியவில்லை. நாம் என்ன நினச்சிட்ருக்கோம்? மற்றவர்களுக்கு அறிவிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணால் அது கிடைக்கும், இது கிடைக்கும். நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் அதற்காக இயேசு வரவில்லை. 1 தீமோத்தேயு 1:15 சொல்லுகின்றது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்ற வார்த்தை எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாயிருக்கிறது. அது உண்மை உள்ளதாக இருக்கிறது. எதற்காக வந்தார்? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அதே போல் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் சுமந்து தீர்க்கிறவராக பாவத்தை நிவர்த்தி செய்கிறவர் அவரே. இதுதாங்க நற்செய்தி. இதுதான் நற்செய்தி. பாவத்தை போக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஒன்றுதான் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்க வல்லது. அது இந்த கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கின்றார்களே அவர்களுக்கு மட்டும் உரியது என்று அல்ல. என் தேவனுக்கு நாம் எல்லோரும் பிள்ளைகள். பாவத்தோடு யாரும் கரைப்பட்ட உள்ளத்தோடு பரலோகத்திற்கு செல்ல முடியாது. அந்த நித்திய மகிமையை இழந்துவிட்ட பாவத்தினால் இழந்துவிட்ட காரணத்தினால்தான் அதை மீண்டும் நமக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தில், ஒரு பிரியத்தில் என் தேவனாகிய கர்த்தர் நம் மீது கொண்ட அளவற்ற அன்பை நிமித்தமாக இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். வந்ததன் நோக்கமே நமக்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவத்திற்கு பரிகாரம் செலுத்தி நம்மை
நம்மை மீண்டும் அந்த நித்திய மகிமைக்குள் பிரவேசிக்க தகுதி உள்ளவர்களாக மாற்றும் பொருட்டாகத்தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த செய்தியை தான் நம்ம சொல்லணும் எல்லார்ட்டும். இதுதான் நற்செய்தி, இதுதான் நற்செய்தி. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை யார் வேண்டுமென்றாலும் கொடுக்கலாம். ஆண்டவரை பற்றி அறியாதவர்களே சொல்கிறார்கள், நாங்கள் அங்கே போனோம், இங்கே போனோம், இங்கே கேட்டோம், அங்கே வேண்டுதல் செய்தோம், இங்கே பொருத்தனை பண்ணோம், இந்த காரியம்லாம் நடந்தது. அதெல்லாம் நடக்கும். ஆனால் எத்தனை தானம் செய்தாலும் தர்மம் செய்தாலும் எவ்வளவு செய்தாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்படாவிட்டால் பரலோகத்துக்கு யாரும் போக முடியாது. நித்திய மகிமைக்குள் யாரும் பிரவேசிக்க முடியாது. அதற்கு ஒரே வழி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவருடைய இரத்தம் ஒன்றுதான் நம்மை சுத்திகரிக்க வல்லது. அதற்காகத்தான் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். நீங்கள் யாராக வேண்டுமென்றாலும் இருக்கலாம். ஆண்டவரே, என்னுடைய பாவத்திற்காக நீர் இந்த உலகத்திற்கு வந்தீர். உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை எனக்காக சிந்தினீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர், மீண்டும் வருவீர். நீதியுள்ள நியாயாதிபதியாக மீண்டும் வருவீர். அப்பொழுது நான் உம்மை சந்தோஷமாய் தரிசிக்கின்ற கூட்டத்தில் ஒருவளாக இருக்கும்படி என்னை மாற்றும் என்று சொல்லி கேட்கின்ற, அதை பற்றி தியானிக்கின்ற ஒரு காலகட்டம்தான் இந்த காலம். இந்த காலகட்டம் அதற்காகத்தான். அதுதான் நற்செய்தி. மனுஷங்கள் தவறுவது மனுஷீகம். மனுஷன் மிகவும் பலவீனன் என்பது என் தேவனுக்கு தெரியும். கர்த்தாவே, உம்முடைய பலத்தினால் என்னை இடைக்கட்டி இந்த பாவ சூழ்நிலையிலிருந்து எனக்கு விடுதலை தாரும் என்று யார் கேட்டாலும் கர்த்தர் அதை தர வல்லவராக இருக்கின்றார். இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை மாத்திரம் நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மற்ற எல்லா காரியங்களும் தானாக வரும். ஏனென்றால் அநேக உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருப்பது நம்முடைய பாவம்தான். அந்த தடை நீக்கப்பட்டு விட்டால் நமக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கின்ற ஆசீர்வாதத்தை நாம் முழுவதுமாக பெற்று அனுபவிப்போம். இதுதான் நற்செய்தி, இதுதான் நற்செய்தி. எல்லாரும் கஷ்டப்பட வேணும்னு ஆண்டவர் நினைக்கவே இல்லை. ஏன் துன்பப்படுகிறோம், ஏன் வேதனைப்படுகிறோம் என்றால் நம்மை படைத்த நோக்கத்தை நாம் மறந்து வாழ்கின்ற காரணத்தினால்தான் நாம் அநேக இன்னல்களுக்கு உட்பட்டு இருக்கின்றோம். ஆகவே இந்த காலகட்டத்திலே நாம் மற்றவர்களுக்கு முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இது ஏன் சந்தோஷத்தை கொடுப்பதாக இருக்கிறது, இது ஏன் ஒரு நற்செய்தி என்று சொல்கிறோம் என்றால், அவருடைய பிறப்பு எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க வல்லதாக இருக்கிறது. அவருடைய பிறப்பு தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்ப்பதாக இருக்கிறது. அவருடைய பிறப்பு நம்முடைய பாவங்களையெல்லாம் மன்னித்து நம்மை பரலோகத்திற்கு கொண்டு சேர்க்கின்ற ஒரு வழியாக இருக்கின்றது. ஆக இதை விட ஒரு சிறந்த மகிழ்ச்சிக்குரிய செய்தி வேறு எதுவுமே இருக்க முடியாது. எனவே தான் தூதர்கள் மேய்ப்பர்களை பார்த்து சொல்கின்றார்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆகவே பயப்படாதிருங்கள், ஆகவே பயப்படாதிருங்கள். நாம் இப்பொழுது ஜெபிப்போமா? தகப்பனே, இதோ இந்த வேளையிலும் நீர் எங்களோடு பேசியதற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. இந்த கிறிஸ்துமஸ் கால கட்டத்திலே ஆண்டவரே, நாங்கள் எதை தியானிக்க வேண்டுமோ, எதை புரிந்து கொள்ள வேண்டுமோ அதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாகத்தான் இந்த காலங்களை எங்களுக்கென்று நீர் நிர்ணயித்திருக்கிறீர் சுவாமி. அந்த காலகட்டத்தை நாங்கள் வீணடிக்காத படிக்க சுவாமி. தகப்பனை தேவையில்லாத காரியங்களிலே எங்கள் நேரத்தை வீணாக்கி விடாத படிக்க என் தேவன் எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு வந்தீரோ அதை புரிந்து கொண்டு கர்த்தாவே, அதை எங்கள் வாழ்க்கையின் அனுபவமாக்கி கொண்டு அதன் மூலமாக எங்களுக்கு என்று நீர் அந்த கல்வாரி சிலுவையிலே சம்பாதித்த சகல ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்து கொள்ள நீர் கிருபை தருவீராக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளோடும் நீர் பேசும் ஆண்டவரே. கலங்காதே, திகையாதே. நான் உன் தேவனாக இருக்கிறேன், நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன் என்று சொல்லி தகப்பனே, நீர் அந்த பிள்ளைகளோடு நீர் தொடர்ந்து பேசுவீராக. ஆம் ஆண்டவரே, எவரையும் மேம்படுத்த என்னால் முடியும், எவரையும் மேன்மைப்படுத்த என்னால் முடியும். தாழ்மை உள்ளவர்களுக்கு நான் கிருபை அளிக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர். தகப்பனே, இதோ உம்முடைய பாவங்கள் இரத்தாம்பரம் போல் சிவப்பாய் இருந்தாலும் அதை பஞ்சை போல வெண்மையாக்குவேன் என்று சொன்ன நீர் கூட இருக்கிறீர் என்பதை இந்த பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளட்டும் ஐயா. பாவ சாப கட்டுகளிலிருந்து விடுதலை பண்ண வல்லவர் நீர் ஒருவரே என்பதை, அதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு மனிதனாக பிறந்தேன் என்று சொல்லி பிள்ளைகளோடு நீர் தொடர்ந்து பேசும்.
ஒவ்வொருவரும் இதை புரிந்து கொள்ளக்கூடிய கிருபையை நீர் தாரும். உம்முடைய ஞானத்தை தாரும் சுவாமி. இந்த காலகட்டம் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு உண்மையிலேயே பிரயோஜனம் உள்ளதாக இருக்க கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டுவீராக. உம்முடைய கிருபைக்கும் பராமரிப்புக்கும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த பிள்ளைகள் இந்த உம்முடைய பிறப்பினுடைய உண்மையான அர்த்தத்தை உணர்ந்து கொண்டு கர்த்தாவே மேன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள இந்த வருடம் இந்த பிள்ளைகளுக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல செய்தியை சந்தோஷத்தை கொடுப்புகின்ற காலமாக அமைய தாப்பனே நீர் கிருபை பாராட்டுவீராக. உம்முடைய கிருபைக்கும் பராமரிப்புக்கும் ஒப்பு கொடுக்கிறேன் மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். உங்கள் எவரையும் மேன்மைப்படுத்த என் தேவனால் கூடும். அவருடைய கரத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். அவர் நம்மை உயர்த்துவார். God bless you.